இன்னும் நீ பெருசா சமைச்சு கேள்ச்சிடுற, எங்க எனக்கு ஒரு நல்ல பொங்கல் செஞ்சு கொடுன்னு சொல்லி கேட்டதால நம்மளுக்கு மான பிரச்சனை மக்களே. அதனால இறங்கி நானும் வெண்பொங்கல் செஞ்சுட்டேன். நானும் அதை லைட்டா ஹைஜாக் பண்றேன். வடை வந்து கடையில வாங்கினது நான் செய்யல. எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. நீ வெட்டி பிளான் வாக்ஸ் 4/7 அப்படியே லட்சுமியை தட்டிட்டு ஜிம்மு கிளம்பிட்டேன். ஏன்னா 2 நாள் ஒர்க் அவுட் பண்ணனால ஒரே மண்டை கொலசலாம் இருந்துச்சு. சரி போயிட்டு ஒரு ஷோல்டர் ஒரு ட்ரை போட்டு வந்தலாம்னு சொல்லி வந்துட்டேன். ஷோல்டர் ஒரு 5 வேரியேஷனும் ட்ரைசஸ் ஒரு 3 வேரியேஷனும் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் மண்டை ரொம்ப சூடாவே இருந்தது மக்களே. டிராவலிங்னால நினைக்கிறேன் ஏன் சூடாச்சுன்னு தெரியல, பாடி ரொம்ப சூடாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு நல்ல இளநீ கடைக்கு போனோம். ஆனா என்ன ரெகுலர் அண்ணா வந்து இளநீ இப்போ போடுறாரா இல்லையான்னு தெரியல. ஏன்னா ரொம்ப நாளாச்சு ஆல்ரெடி இளநீ போய் குடிச்சிட்டு. ஏன்னா அவர் கடைக்கு எப்போ போனாலும் ஒரு ஸ்மைலை கொடுத்துட்டு தான் வந்து வியாபாரமே போனார். அந்த மாதிரி மனுஷன் வந்து பெங்களூர்ல எங்கேயுமே கிடைக்க மாட்டாங்க. அப்படியே ஒர்க் அவுட் முடிச்சிட்டேன். சரி லட்சுமியை தட்டிட்டு போய் பின்னார் அண்ணனை போய் பார்த்துட்டு வந்துடலாம், ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி போனேன். ஏன் லக்கு அண்ணன் இருந்தா போல, ஆனா அந்த ஸ்மைல் மட்டும் மாறவே இல்லை. வாங்க தம்பி, என்ன இந்த பக்கம் பார்த்தாரு. சரி ஓகேனாரு. ஆனா இளநியை கொடுக்கணும்னு போட்டு 2 இளநியை போட்டு கிரியேட்டின் பையனை லைட்டா கொஞ்சம் கலக்கிட்டு குழுக்குன்னு குளிக்கிட்டு உள்ள இறக்கிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு சமைச்சு சாப்பிடலான்னு பார்த்தேன். ஆனா அதுக்குள்ளே வீட்டில் சமைச்சு வச்சிட்டாங்க. நீ கொஞ்சம் ஃப்ரைஸ் மட்டும் தான் பண்ணணும், அதை மட்டும் பண்ணிடு அப்படின்னாங்க. நம்ம கை வித்தியா கொஞ்சம் காமிச்சேன். ப்ரான் ஃப்ரைஸ், சிக்கன் கபாப் எல்லாமே பண்ணிட்டு நம்ம வித்தியா காமிச்சிட்டு எல்லாரும் அசத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த மதிய உணவத்தை நானும் கொஞ்சம் உள்ள தள்ளிட்டு இந்த பசங்க தொல்லை தாங்க முடியல மக்களே. ஏன்னா எடிட்டிங் பண்ணி 2 நாள் ஆச்சு. ஒரு கேப் புக் பண்ணிட்டு கபன் பார்க் போயிட்டு வாங்கலாம்னு சொல்லி டாடா பாய் காமிச்சிட்டு எடிட்டிங் உள்ள இறங்கிட்டேன். போயிட்டாங்கன்னு சொல்லி நிம்மதியா இருந்தேன். சரி எடிட்டிங் முடிச்சலாம் பார்த்தேன். பின்னாடி கால் பண்ணிட்டு கொஞ்சம் வீடியோலாம் க்ளீன் பண்ணி நாளைக்கு ஆயுத பூஜை பண்ணணும் அப்படின்னாங்க. ஆயுத பூஜை முடிஞ்சு பல நாள் ஆகுதுமா, என்னம்மா எப்படின்னா எப்போ வேணா பண்ணலாம், நீ மூடிட்டு மட்டும் போயிட்டு சொல்றத மட்டும் வாங்கிட்டு வாங்க. சரி லிஸ்ட் அமுச்சு விட்டாங்க, அதை போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு என்னன்னே தெரியாது, ஏதோ கொடுத்தாங்க, அதை கரெக்டாக வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த ஸ்வீட் மட்டும் கொஞ்சம் சொதப்பிட்டேன்னு நினைக்கிறேன். சரி அதுக்கும் அவங்க கண்டுக்கல. அப்புறம் எங்க மாமா ஒரு 1 ஹவரே காணும். எங்க போனாரு பார்த்தா கீழே செடி பூச்சி எது நோண்டிட்டு இருந்தா. என்ன மாமா கேட்டா ஏதோ பயில் சரி பண்ற செடியா, சரி பயில் சரி பண்ற செடியா, இவரை விட்டு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாருன்னு சொல்லி அவரை கூட்டு போய் இரவு முடிச்சுட்டு மட்டியாட்ட மக்களை இரவு வீடியோ இருக்குல்ல மறிச்சு நாளைக்கு பார்க்கலாம் மக்களே. மிக்க நன்றி. ப்ளீஸ் சபரக்கராய் சரக்க whatever.